சாமி சாமி எனக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு சாமி. சாமி சாமி எனக்கு வந்து நான் நானாவே இல்லை சாமி. சாமி சாமி எனக்கு ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. சாமி சாமி என்னை எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சாமி. இதுல இருந்து எப்படியாவது என்னை மீட்டு கொண்டு வாங்க. நானே ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி ஊரை தான் இவன் வேற ஏதாவது ஒண்ணு கேட்டு கேட்டு நமக்கு நான் சொல்ல வந்ததெல்லாம் மறக்கடிச்சிருவாங்க. இவனை முதல்ல வெளியேற்றுங்கடா. அவ்வளவுதான், பட்டையை வந்து பவுடரா மாத்தியாச்சு. எனிவே நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். பிரெயின் ஃபாக், இதை வந்து வேற மாதிரியே சொல்லுவாங்க சில பேரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரெயின் ஃபாக்ங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம். ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆஸ்துமா, தைராய்டு, அப்படி இப்படின்னு எத்தனையோ டிசீஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அப்படியே சில மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகாது. எத்தனை விஷயங்கள் நீங்க கேட்டாலும் அப்படியே மறந்துடுவீங்க. அந்த ஷார்ட் டைம்லேயே மறந்துடுவீங்க. இன்ட்ரெஸ்ட் வராது. எதை பார்த்தாலும் கோபமா இருக்கும். எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே சாப்பிட மாட்டீங்க, சரியா தூங்க மாட்டீங்க. அதான் மைண்ட் அளவுல நீங்க எது பண்ணாலும் அது தப்பாவே போய் முடியும். அதுல நீங்க நெகட்டிவா பிலீவ் பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஸ்டக் ஆகி ஒரு பண்டில் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜியா நீங்க இருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாக். ஸோ இந்த எனர்ஜிஸ் வந்து எப்படி கலெக்ட் ஆச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்தோ 3 மந்த்தோ இல்லை 1 இயரோ ஒரு தப்பான விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பிரெயின் ஃபாக் வந்து உங்களுக்கு ஏற்படுது. ஸோ அந்த தப்பான சைக்கிளை வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிரெயின் ஃபாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி பிரேக் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ அதை எப்படி பிரேக் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது எத்தனை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான பிரெயின் ஃபாக் ஏற்படும். ஸோ இப்ப நான் சொல்ல போற ஒரு 6 விஷயம் இருக்கு. ஸோ 6 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்திருந்தா கூட ஸோ உங்களுக்கு பிரெயின் ஃபாக் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டாக்டர்ஸோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, லைக் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு, அந்த டைமுக்குள்ள நான் வந்து இதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த வேலையை பண்றீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு இந்த பிரெயின் ஃபாக் வந்து வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட், டிப்ரெஷன். நீங்க யாரு கூடயும் பேசாம ஏதோ ஒரு ரீசன்னால லோன்லியா இருந்து பிரேக்கப்பா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், மொபைல் போனு அப்புறம் லேப்டாப் இருந்தா நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல 2 மாசத்துலயே இந்த பிரெயின் ஃபாக் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ B12 டெஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பிரெயின் ஃபாக் வந்து வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் மூலமா நீங்க அஃபெக்ட் ஆகி ஐயோ எனக்கு இந்த டிசீஸ் வந்துடுச்சு அப்படின்ற அந்த அதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதனாலேயே உங்களுக்கு வந்து பிரெயின் ஃபாக் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸ்லீப் சைக்கிள் வந்து நீங்க பெர்ஃபெக்டா இல்லாம ஏதோ இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. மூவ் ஆக முடியலையே அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் பிரெயின் ஃபாக். ஓகே, இப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க எந்தெந்த நாளெல்லாம் இந்த சிம்டம்ஸ் வருது, இந்த பிரெயின் ஃபாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதை எப்படி பிரேக் பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எது உங்களோட நேச்சரா என்ன வருது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படிதான் அந்த டாக்டருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கும் அப்படிதான் தோணுது, இதுதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நேச்சர் உங்களுக்கு என்ன ஈஸியா வருது அப்படின்றத அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்னொன்னு வந்து எது உங்களுக்கு வரலையோ அதை வந்து அவாய்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது வரல அப்படின்னும் போது அதை புஷ் பண்ணி அதை வர வைக்கணும் அப்படின்றத வந்து விட்டுட்டு, எது வருதோ அதுல நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க போகும்போது உங்களுக்கு ஃப்ளோவாகவும் இருப்பீங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க. அது மூலமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து நீங்க வரலன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதை விட பெருசா இருக்கும். அதான் மேட்டர். ஸோ அதனால ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ. பிடிக்காத விஷயத்த வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. இப்ப சொல்லிட்டேன், சரி பிடிக்காத விஷயத்த அவாய்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் கம்பல்சரியா நீ அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா நான் பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு வந்து பைக்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகேங்களா, பட் ஆனா பஸ்ல போறதா உங்களுக்கு சீப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பஸ்ல போறது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, அங்க போய் ஒர்க் பண்ற ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ரொம்ப பேஷனேட்டா பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க இந்த நடுவில் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையா அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. பஸ்ல போனா கூட நான் அந்த வேலையை வந்து பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்.
அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இப்ப நடுவுல இருக்க அந்த டேர்ம் வந்து ஏதோ ஒரு ஷார்ட் டைம்ல தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அதனால இதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் மெசேஜ். ஸோ இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரெயின் ஃபாக் வந்து உங்களுக்கு கிராஜுவலா வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் இதுல நிறைய பேர் கேட்பாங்க, எது பிடிச்சது எது பிடிக்கல அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது இறங்கி ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு டைமுக்கு மேல பிடிக்காம போகும். ஸோ அப்ப எனக்கு அது பிடிக்காது. இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருப்பீங்க, அது வந்து ஒரு டைம்ல வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அது உங்களுக்கு பிடிச்சது. இப்படிதான் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிக்கலன்னு போங்க. ஏன்னா பீப்புளோட ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ், சொசைட்டியோட விஷயத்தை வச்சு நம்ம ஒரு பிலீவ் பண்ணியிருப்போம், இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி அப்படின்னு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2010-15 அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலை தான் சரி, வேலைக்கு போறவன் செட்டில் ஆனவன், இன்ஜினியர்னா பெஸ்ட், டாக்டர்னா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்ஜினியர் டாக்டர்னு சொல்லியே நம்மள வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அது பெஸ்ட்ன்ற மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேர்ன் பண்ணி பிசினஸும் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி புரிய ஆரம்பிச்சுட்டாங்க. பிசினஸ் ஆண்டர்பிரினர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இன்ஃபுளுசர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரி இப்ப இதுதான் பெஸ்ட், வேலையில இருக்கிறத விட இது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் லைஃப். ஸோ அதனால உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதுதான் பெஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ டூ யுவர் பெஸ்ட், ரெடியூஸ் யுவர் டெஸ்ட்ராய் யுவர் பிரெயின் ஃபாக். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் டூ அவர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இதே மாதிரி நல்ல வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ டிஜிஸ். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ்லாம் வரப்போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தரமா செய்ய போறோம். பாய்.